எல்லாம் எல்லட போட்டீங்களா? என்னப்பா ஓட ஓட ஒன்று வெட்டுவோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எல்லட போட்டாராம். இதெல்லாம் இருறா எத்தனை கல் அவன்கிட்ட கேள்றான். எத்தனை கல்றா? இப்போ 2000 நம்பல்து. இப்போ 2000 நீடா படிச்சே இல்லையா? அப்ப போய் எண்ணு, உட்காந்து உட்காந்து எண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு போ. நீ உட்காந்து எண்ணு வா. ஆமா இங்க நீ கணக்கு தோராயமா சொல்றீங்க. என்ன போட்ட கணக்கு? என்னடாமா அநேகம் பண்ண தனுஷ் சொல்றான். இல்லடா கேமரா பேக் பண்ணி கிளம்பலாம். ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏன் கேவலாமா? இப்பதான் ஆரம்பிக்கிறான். அவ்வளவு கஷ்டப்படுறானு உங்களை. ரெக்கார்டு ஓடுதடா, பேசலாமா? சரி பேசலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே. நீ சொல்ற நீ வந்து பாட்டு கரெக்டா அந்த பாட்டு கரெக்டா நீ தானே பண்ண? யாரு? நீ ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து 12 மணிக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ்ல எடுத்து வந்து பாட்டுலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாவா? அப்படி கிடையாதுடா. வேற என்ன பண்ணீங்க நீங்க? போன் இருக்குல்ல, போன்ல பாட்டு வச்சிருவோம். அந்த வீடு கிராஸ் பண்ணும்போது அந்த அந்த பேர்ல தான் பொண்ணு பேர் தான் பாட்டு இருக்குமே. அது என்ன பேர் அப்பா சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அது பர்சனல். அதான் தெரியலையே. அது பர்சனல். அது சொல்ல இல்ல இதை நம்ம வந்து காட்டுவோம்ல மக்களுக்கு. எதை காட்ட போற? அது 2 குழந்தைய வச்சு உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ பாக்கும். அப்புறம் டைவர்ஸ் வாங்குவாங்க. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்புறம் 2 குழந்தை நீங்க பண்ணீங்க. போயிடு சிக்காத ஓடுற சிக்காத போயிடு. ஏய் உனக்கு என்னடா உனக்கு? அதான் நீ எனக்கு அப்பயே திருடா நீ ஒரு வாய்க்கிறீங்க. நீ யாரதான் கரெக்ட் பண்ண? எங்கடா? இங்க செங்கல் சொல்லுதான். செங்கல் சொல்லி எந்தெந்த பொருள் பட்டு வந்த? எந்தெந்த மலை இதுல வச்சிருந்த? நான் எதுக்குடா பாட்டு போட்டு கரெக்ட் பண்ணேன்? வேற என்ன போட்டு கரெக்ட்? போனு அந்த பொண்ணு பேரு பாட்டுல இருக்கும். அதான் என்ன பேரு? பேர்லாம் சொல்ல மாட்டேன். பேர் சொன்னதானே தெரியும் எங்களுக்கு. இவங்க தான் அப்படி சொல்லிட்டு பேர் சொன்னேன். அந்த பொண்ணு 2 குழந்தை வச்சிருக்கோம். அப்புறம் வீட்டுக்காரன் பார்ப்பான். அப்புறம் அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அதாவது என் பேர்ல கட்டி விட்டு போய் பாக்குறியா? அப்படி இருங்க வரா. நான் என்ன சொல்றேன்னா, நீனா அந்த பொண்ணு பின்னா அந்த ஒரு பொண்ணு பேர் அது மாதிரி பேர் தான் இருக்கா? பொண்ணு தான் பரவாயில்ல. நான் நிறைய பேருக்கு பாட்டு போட்டிருக்கேன். நான் யாருக்கும் நான் சொல்றது? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து சொல்லு நல்லவரே கிடையாது. நீ வந்து இவரை நம்பாதீங்க. இதுக்கப்புறம் யாரா ஒரு மெசேஜ் பண்ண எது பண்ண எனக்கு பண்ணுங்க, அவருக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து பாட்டு உசார் பண்றாராம். அவர் பாட்டு பாடி உசார் பண்றாரு. நீ என்ன பண்ற? என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இல்ல சுத்தியில நானும் அவங்க ஆப்படிக்க போறேன். பாத்துனே இருக்கு. நான் உனதான் அவங்க ஆப்படிக்க போறேன். சரி ஆனா அது உண்மை. நீ சொல்ல, நீ யாருன்னு லவ் பண்ண சொல்லுமா? தானே சொல்றேன். இதுல ஒரு கல்லு செங்கல் அர்த்தம் சொல்ல முடியுமா? 2000 கல்லு அர்த்தம் சொல்றல. ஆமா அதே மாதிரி தான் ஒரு லவ்னா சொல்லலாமா? 1000 லவ் இருக்கு. ஆமா அவ்வளவுதான். நம்ம போயிட்டு இது வந்து யார் யார் பார்க்கணுமோ கம்பல்சரி அவங்க பாருங்க. பார்த்துட்டு இவரை டைவர்ஸ் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கே தெரியல எத்தனை பேருனா. அதான் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு உண்மையாலுமே வந்து அவர் என்ன ஒர்க் பண்ணாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணாருன்னா இந்த ஒர்க் தான் பண்ணாரு. இந்த ஒரு ஒர்க் மட்டும் நான் பண்ணல. ஸ்வீட் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிறேன் சூப்பர்வைசரா. ஸ்வீட் ஷாப்ல வந்து இருந்தா சொல்றேன் தானே. ஸ்வீட் கல்ல வந்து பொட்டலம் அடிச்சாராம், மிச்சர் போட்டாராம். விட்டு விட்டு மிச்சர் எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? உடனே சாகுதே பரவாயில்லையே. எல்லாம் எல்லட போட்டீங்களா? என்னப்பா ஓட ஓட ஒன்று வெட்டுவோம். எல்லட போட்டாராம். இதெல்லாம் இருறா எத்தனை கல் அவன்கிட்ட கேள்றான். எத்தனை கல்றா? இப்போ 2000 நம்பல்து. இப்போ 2000 நீடா படிச்சே இல்லையா? அப்ப போய் எண்ணு, உட்காந்து எண்ணு எல்லாத்தையும் ஒண்ணு போ. நீ உட்காந்து எண்ணு வா. ஆமா இங்க நீ கணக்கு தோராயமா சொல்றீங்க.
என்ன போட்ட கணக்கு? என்னடா அநேகம் பண்ண தனுஷ் மேல சொல்றான். என்னடா வாங்கிட்டு போன காசு? இது யூடியூப் வந்து கொஞ்ச நாள்ல மூடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வேலை இருக்காது. என் தம்பிக்கு வாங்கி நான் வந்து 50,000 கேட்டுங்கிறான் என்கிட்ட. யாரு? விஷ்ணு. யாராவா? எடிட்டர் என் தம்பி விஷ்ணு. ஒன்னும் செட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து அந்த 50,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்லவா? பாருங்க ரெக்கமெண்டா? ரெக்கமெண்ட். இந்த வேலைக்கு எதுக்கும் செட் ஆக மாட்டான். அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான். என்னடா என்னடா உன்னை நம்பி வாங்கி தரேன். நீ எடுத்து கல்யாணம் பண்ணி வந்துருங்க. கஷ்டம் பண்ண போறீங்க அஜித். நீ கஷ்டப்பட வேலை செஞ்சதில்ல அஜித்? ஏன்னா இது என்ன நான் கஷ்டப்பட வேலை செஞ்சு அவங்க அடிப்பாங்க, செருப்பு அடிப்பாங்க. இன்னும் சொல்லலாம் இன்னும் கஷ்டப்பட்டு எங்க வேலை செஞ்சு அதுதான் சொகுசா இருந்துக்கிட்டேன். சீரியஸாவே எங்க வீட்டுல கூட சரி வேலை செய்ய என்ன வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ தானே முத பையன்? நான் 2வது பையன். 2வதா? முத பிறந்தது தான் வந்து மூளை கெட்டுதான் இருக்கும், விளையாட்டா இருக்கும். அவன் எங்க அண்ணன் ஒண்ணுத்துக்கு உதவாச்சு. என் தம்பி லாஸ்ட் உட்காந்துறான். இல்ல அவன் வேலைக்கு போவான். அவன் வேலைக்கு போனா எங்க அம்மா கேள்வி கேட்பாங்க. நீ போலாம்? நான் போனா கேட்க மாட்டாங்க. ஏன்? செல்லப்புள்ள. செல்லப்புள்ளன்னா புரியல. அதான் நான் போக மாட்டேன். என்ன இது சொல்ல மாட்டாங்க அதிகமா. அதனால வந்து கஷ்டப்பட வேலை செய்யக்கூடாது. ஆமா. என்ன கேட்க மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிடுறது கை வலினா கூட ஸ்பூன் எடுத்து வாயில வச்சு எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க. பட்டினிய கிடந்தாலும் தண்ணி 3 மணி நேரமாடா? ப்ரோ ஏண்டா நீ வேற இவர்தான் கூட்டு வந்து கஷ்டப்படுற நீ அதுக்கு மேல கஷ்டப்படுற. என்னது கஷ்டப்படுனா? சரி என்ன பாட்டு பாடு. ஓடிடலாம். இவர்கிட்ட வேலையாகும். என்ன வேணா பாட்டு பாடு. படுக்கலான்னு எங்க போறான்? வந்தாரா எவட போய் சூசைடா. ஐயம்மா இங்கெல்லாம் பத்தும் கூட முடியாது. காலையிலே ஆமா அப்படியே முருகணும். வேலை அடைந்து பாக்குறது ஈஸியா தான் தெரியும். ஆனா செய்யறவங்களும் தெரியும் கஷ்டம் என்னான்ட்டு. கல்லு பினிஷிங் வரணும், உடையக்கூடாது. அது கிடையாது, அது மேட்டர் கிடையாது. ஒரு பாடுறாரு எனக்கு கிட்ட போறாரு அப்படி மறைஞ்சிடுற. நீ மறைஞ்சிடுற அப்பதான் அவரு பாத்துக்கோ. அனுப்புறது பயமாகுது. ஒன்னே மாட்டல. நீ அவங்க கூட சேர்ந்து வேலை காட்டுவ. தண்ணி ஊத்தாத தூக்கம் வருதுடா. அதோட கேவலம் இந்த வேலை எல்லாம் பாக்குறாரு. வேலைலாம் பாக்குறது கேவலமா கல்லு செங்கல் சூழல். அதுக்கு நம்ம வேலை நம்மளுக்கு ஓரமா வீடியோ எடுக்கிறோமா, எடிட் பண்றோமா, அப்லோட் பண்றோமா இருக்கணும். சும்மா கூட்டு வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கல்லு இறக்குங்க காசு வாங்கிட்டேன், ஓரப்போ ஒரு டீ வரப்போ ஒரு டீ முடிச்சிடுறாரு கணக்க. தம்பி எங்க அண்ணன் வயசு பாரு, தூங்கும்போ கூட எங்க அண்ணன் வயசு எனக்கு அப்படி கேக்குது பாரு. எனக்கு இது என்ன புது பெட்டா? நீனே தூக்குற மாதிரியா? இல்ல தூங்க கூட விட மாட்டேன் நிம்மதியா. இல்ல நீனே தூங்குறியா? அப்படி என்ன பண்ற? தூங்குறியா? இவன் கத்தி சண்டை, வானவில்லு, என்ன செய்யறான்? எந்த அளவுக்கு நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன பண்றேங்க? காலையில 12 மணிக்கு என்ன எழுப்பி கூட்டின்னு வந்துட்டு வேலை வாங்கி போட்டுமா நேரம். நீ என்ன வேலை செஞ்ச? அடுத்த 4 கல்லையுமே பக்கத்துல இருக்கிற 8 கல்லுக்கு எடுத்து விட்ட. எத்தனை கல் நீ இருக்க? அவனை அடிக்கிறேன்னு சொல்றான். அவனை அடிச்சே போடும். நான் போய் சொல்லக்கூடாது. நீ கல்லே அறுக்கலடா.
இங்க என்ன சொல்லியிருந்தப்பா? பத்து தூங்கினா நிம்மதியா நிம்மதியா தூங்கி. அப்ப எதுவுமே நீ பேசல? நிறைய பேசவே இல்லைண்ணா. நீ பேசுனது எல்லாமே கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு உங்களுக்கு? வீட்டுல தெரியுமில? தெரியும். தெரியுமா? போல வா, எங்க போறா? வா தூங்குவோம் கொஞ்ச நேரம். தலைகாணி பாய் தலைகாணி என்னட்டு வேணா, இப்படியே போதும். ஏன் உங்க கூட வந்துட்டு இங்க படுக்க வச்சீங்க, என்ன பண்றது? இது வந்து இதுவும் போயிடா. அப்படி வாடா, அங்க வந்து போடுறாடா. அங்க படுத்துக்க, கை வலிக்கலாம். அங்க படுத்து ரோட்ல படுத்துக்கலாம். துண்டு வச்சு போட்டுரும். ரோட்ல பார்த்தா பஸ் ஏறிச்சுன்னா நான் என்ன பண்றது? துண்டு வச்சு போட்டுருங்க. அப்ப என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 தான் பரவாயில்லையா? எங்க போற? அடுத்து இடம் தெரியா? எங்க போடுதான்ட்டு? ஆமாண்ணா. கிளம்பலாம். அதான் நான் என்னங்கடா இந்த வேலைக்கு எப்படி ஓடுறீங்க? லைஃப் என்ன பண்ண போறீங்க? லைஃப் என்ன பண்ண சொல்ற? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இருடா வரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? சாயங்காலம் கூட்டு வந்தீங்க, மதியமா ஒரு 3 மணிக்கு கூட்டு வந்தீங்க. சரி ஓகே, சும்மா தானே விளாக் எடுக்க போற, சும்மா இருக்க மட்டும் ஜஸ்ட் பரவாயில்லப்பா, என்ன போயிடு. விளாக் தானே எடுக்க போறோம். அண்ணா எப்படியும் போனா டீ பண்ணு வந்துடும். சாப்பிட்டு அப்படியே சும்மா 4 வார்த்தை அப்படியே பேசிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்துங்க, அப்படியே போயிடலாம். அப்படிதான் நினைச்சா? எங்க பண்ணு வாங்கி கொடுத்தீங்க, டீயோட முடிச்சிட்டீங்க. சரி ஓகே, அதான் சரி ஏதோ ஒண்ணு அது முடிச்சா இருந்துச்சா? சரி முடிச்சிடலாம். சரி சும்மா பிளாக் தானே இது, சும்மா 10 நிமிஷம் எடுக்கிற மாதிரி பண்ணுவோம். சரி சொல்லிட்டு சொன்னீங்க. சரி ஓகே, கூட்டுன்னு வந்து கூட்டு சரி ஓகே சொல்லி இங்கே படுக்க வச்சீங்க. இங்கே படுக்க வைக்கிற சரி ஓகே, ஏதோ சும்மா அங்க சூழ்நிலை தெரியல போல நம்மள கூட்டு இங்க படுக்க வச்சாரு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அவங்க என்ன வச்சிருக்கோம்? என்ன வயசுன்னு உங்களுக்கு கேட்டதான் தெரியும். நல்லா பாரு, பார்த்தா தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன வயசு? 65 வயசு. அவங்களுக்கும் புள்ள குட்டிலாம் இருக்கும், வேற புள்ள முதல் கொண்டு இருக்கும். அதை எடுத்துட்டு அங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த வயசு வர வர வந்து எலும்பு தேஞ்சிடும். இந்த முட்டி இருக்குல்ல, இந்த எலும்புலாம் தேஞ்சிடும். எலும்பு தேய்றாலும் ஏன் வேலை செய்யற? சரி இப்படி 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 உட்காந்து